Hi friends, welcome to JSJ Jessie Education. இன்னைக்கு நம்ம வீடியோல வருமுன் காப்போம் கட்டுரை தான் பார்க்க போறோம். Friends, இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends. வருமுன் காப்போம் கட்டுரை குறிப்பு சட்டகம். Friends, நீங்க எப்ப கட்டுரை எழுதறதா இருந்தாலும் குறிப்பு சட்டகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குறிப்பு சட்டகம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரையில எழுத போறோமோ அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்டே எழுதிடணும். அதை தான் நம்ம குறிப்பு சட்டகம் சொல்வோம். சோ இந்த குறிப்பு சட்டகத்துக்கு உங்களுக்கு எப்பயுமே ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு. அதனால நீங்க எக்ஸாம்க்கு எழுதறதா இருந்தாலும், கட்டுரைக்கு எழுதறதா இருந்தாலும், காம்படிஷனுக்கு எழுதறதா இருந்தாலும் கட்டுரையில எப்பயுமே குறிப்பு சட்டகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குறிப்பு சட்டகம். முன்னுரை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கடைபிடிக்க வேண்டியவை. நோய்கள் ஏற்பட காரணங்கள். முன்னெச்சரிக்கை வேண்டும். உணவும் மருந்தும். முடிவுரை. முன்னுரை. இந்த உலகில் யார் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவர் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். பொன் பொருள் மட்டும் ஒருவருக்கு சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்துவிட முடியாது. நம்மையும் நாம் வசிக்கும் இடத்தையும் சுத்தமாக பேணுவதன் மூலமே ஆரோக்கியமான வாழ்வை பெற முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கடைபிடிக்க வேண்டியவை. காலை மாலை 2 வேளையும் இயன்றளவு சிறிதளவேனும் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும். நாம் வசதியாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். நல்ல உணவு நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் உணவு உண்பதற்கு முன்பு குளித்துவிட்டு உண்ண வேண்டும். ஏழையாக இருக்கலாம், அதிக கவலை கூட இருக்கலாம். ஆனாலும் இரவு நேரங்களில் சரியான உறக்கத்தை பேண வேண்டும். காரணம், இரவு உறக்கம் என்பது எவருக்கு சரியாக இல்லையோ அவருக்கு நோய் எளிதில் தொற்றிக்கொள்ளும். மேலும் உணவை அளவுடன் உண்ண வேண்டும். அதிகமாக உணவு உண்டால் உணவு செரிக்காமல் நோய்கள் ஏற்பட காரணமாகிவிடும். நோய்கள் ஏற்பட காரணங்கள். சுற்றுச்சூழல் மாசடைவு, ஓய்வின்றி வேலை செய்தல், காலம் தவறிய உணவு, உடற்பயிற்சியின்மை, மன அழுத்தம், உணவு பழக்க வழக்க மாற்றம் போன்ற காரணங்களினால் நோய்கள் ஏற்படுகின்றன. முன்னெச்சரிக்கை வேண்டும். வெள்ளம் வருமுன் அணை கட்ட வேண்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நோய்கள் வருமுன் நம்மை நாம் பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் என்பதனால் நாம் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். உணவும் மருந்தும். காய்கறிகள், தானியங்கள், கிழங்குகள், கீரை வகைகள், பால், முட்டை, பழங்கள் போன்ற இயற்கையான உணவுகள் உடல் ஆரோக்கியத்துக்கு
சால சிறந்தன. துரித உணவுகளை முழுமையாக தவிர்ப்பது சிறந்தது. உணவை தகுந்த நேரத்தில் ஏற்ற அளவு உட்கொள்ள வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். இரவு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிவுரை: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பர். நோய் நமக்கு வந்த பின்பு அந்த நோயை தீர்ப்பதற்கு முயல்வதை விட நோய் நம்மை நெருங்காத அளவில் நம்மை பாதுகாத்துக் கொள்வதே சிறந்தது. நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.